பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அன்னலட்சுமி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, எனது மகளின் பெயர் தேவிகா. அவள் பிறந்த தேதி 25/11/1993 கார்த்திகை 10 வியாழக்கிழமை இரவு 11:10 மணிக்கு பிறந்தாள். இவளுடைய ஜாதகம் எழுதிய போது ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்சமயம் வேறு ஜோதிடர் ராசி மேஷம், நட்சத்திரம் அஸ்வினி என்று கூறுகின்றார். எங்களுக்கு எந்த ராசியை எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. இதற்கான தீர்வையும், மேலும் என் மகளுக்கு அரசு வேலைக்கு வாய்ப்பு உள்ளதா மற்றும் திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்பதை தாங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் கூற வேண்டும் ஐயா. இப்போ அரசு வேலை கிடைக்குமான்றதுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்துடலாம். அப்புறம் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னு சொல்லிடுறோம். இப்போ முதல்ல நீங்கள் ரேவதியா அஸ்வினியான்னு கேட்டீங்க. அதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறோம். நீங்கள் அதில் எழுதுனதோட முழு விவரத்தை நீங்கள் அனுப்பலை, வெறும் கேள்வியாக தான் கேட்டிருக்கீங்க. அதாவது ராசி, நவாம்சம், கிரகபாதசாரம், தசா இருப்பு இதெல்லாம் முழுமையாக போட்டிருந்தால் நம்ம முதல்ல அதை ஜாதகம்னு எடுத்துக்கலாம். அதனால் இது பஞ்சாங்க வித்தியாசமாக இல்லை கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் போட்டிங்கன்னா இந்த வித்தியாசத்தோட விளைவு தெரிஞ்சிடும். அந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்திலே குறிப்பிட்டுருவா, திருக்கணித பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு குறிப்பிட்டு ராசி, நவாம்சம், பாவஸ்படம், அதேமாதிரி திரேகான சக்கரம், அட்டவர்க்கம், அது கிரகபாதசாரம், தசாபுத்தியோடு போட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிடும் ஒன்று. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கணிச்சிக்கங்க. ஒரே ஒரு பக்கத்தில் குழந்தை பிறக்கும்போது எழுதி கொடுத்ததுனால அதை வச்சுக்காதீங்க. சில பேர் சொல்லுவாள் குழந்தை பிறக்கும்பொழுது எழுதணும். குழந்தை பிறக்கும்பொழுது எழுதுனதால மட்டும் அது சரியான ஜாதகம் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ அரசு வேலைக்கு சொன்னீங்க. இந்த அரசு வேலைக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது. தனியார் துறைக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது. இருந்தாலும் அரசு வேலைக்காக சில பரிகாரம் ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் அதை செய்யுங்க. இறையருளால் உங்களுக்கு அரசு சம்பந்தமான விஷயத்தில் லாபம் கிடைக்கட்டும். அதாவது நீங்கள் கிராமத்தில் கிராம தேவதைகள் இருக்கிற கோயில் அல்லது முனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணக்கூடிய இடம் இல்லை எல்லை தெய்வங்கள் இருக்கிற கோயிலில் எட்டி மரம் வாங்கி சனிக்கிழமை நடுங்க. இந்த மாதிரி 6 மரக்கன்று எல்லை தெய்வங்கள் இருக்கிற இடத்துல வைங்க. அப்புறம் ஒரு முறை நீங்கள் இந்த உத்தியோக சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபடும்போது ஆஞ்சநேய சுவாமிக்கு வெத்தலை மாலை போட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். பானக நைவேத்தியம் பண்ணுங்கள். கட்டாயம் சுவாமி அருளில் அரசு வழியில் தனலாபம், உத்தியோக லாபம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. அன்னலட்சுமி அவங்களுடைய மகளுக்காக நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் பயன்படுற மாதிரியும் நிறைய ஆன்மீக தகவல்களும் பரிகாரங்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.